அன்பிற்கினிய நண்பர்களே, வணக்கம். நண்பர் ஒருவர் நமது குழுவில் பட்டாம்பூச்சி பற்றிய தினமும் ஒரு பதிவை இட்டு வந்தார். அதை பார்க்கும்போது மனம் குதூகலித்து பறந்தது. அதை ஒரு கவிதையாக்கி பின்னூட்டம் தந்தேன். என்றாலும் ஒரு இசையுடன் சேர்ந்த பின்னூட்ட கவிதை ஒன்றை வடிக்க வேண்டும் என்ற ஆவலிலே இசை சேர்த்து ஒரு குயிலியை பாட வைத்து உங்களுக்கு இசை பின்னூட்டமாக வழங்குகிறேன். படித்து பார்த்து கேட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நண்பர்களே. தினமும் ஒரு பட்டாம்பூச்சி, இது ஒரு தொடரல்ல. இயற்கையை மனித மனம் மீண்டும் கற்றுக்கொள்ளும் பயிற்சி. இன்று நீங்கள் அறிமுகம் செய்த அடர் நீலப்புலி ஒரு பூச்சி அல்ல, ஒரு நிற தத்துவம். நீங்கள் கையில் பிடித்தது ஒரு சிறகல்ல. கார்த்திகை நட்சத்திர கூட்டம் மனித தோளில் தற்காலிகமாக இறங்கி அமர்ந்தது போல் ஒரு பஞ்சை அனுபவம். இயற்கை நீலத்த ஒழிவில் தருவலில்லை. வானத்துக்கும் கடலுக்கும் முழுமையாக கொடுத்துவிட்டு உயிரினங்களில் சிலருக்கே ஒளி சிதற அந்த நிறத்தை பரிசாக அளிக்கிறது. மயில் போல இந்த பட்டாம்பூச்சியும் வண்ணான் பூசவில்லை, ஒளியை பிரித்து அழகாக்குகிறது. அதனால் நீங்கள் அதை பிரித்து ரசித்ததும் விடுவித்ததும் ஒரே அளவு அழகு ஒன்று, மனிதனின் வியப்பு மற்றொன்று. இயற்கையின் சுதந்திரம் அந்த குட்டி பிரபஞ்சம். சிறகசைத்து பறந்து சென்ற தருணம், கவிதை தோல்வியடைந்த தருணம். மொழி மௌனமான இடம், இவ்வாறு தினம் பற்றி எழுதுவது ஒரு உயிரியல் பதிவு அண்டு. மனித மனத்தை மென்மையாக்கும் ஒரு தினசரி தியானம். இந்த தொடர வேண்டும், ஏனெனில் இயற்கை நம்மை மறக்கவில்லை. அதை மறந்து விட்டோ. என்ன நண்பர்களே, இந்த இசைக்கவிதை பின்னூட்டம் எப்படி இருக்கிறது? வாழ்க்கையை பட்டாம்பூச்சி போல் பறந்து ரசிப்போம் நண்பர்களே. வணக்கம்.